ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அக்லி ஸ்டோரி தெலுங்கு டார்க் ரொமான்டிக் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் கார்த்திக்னு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனோட ஒய்ஃபான நேஹாவை இப்போ காணும். அவங்கள இவன் என்ன பண்ணான், இப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். இதோட ஸ்டோரிலைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த படத்தில் ஹீரோயினோட பேர் நேஹா. சின்ன வயசுலேயே இவங்களோட அம்மா அப்பா இறந்ததுனால பாட்டி வீட்டில் தான் வளருவாங்க. அப்போது இவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த கௌதம்னு ஒரு பையன் கூட நேஹா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க பாட்டியும் இறந்ததுனால நேஹாவை அவங்க மாமா அவரோட ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வளர்ப்பாரு. மாமாவோட ஒய்ஃபும் இறந்துருப்பாங்க. அவர் வீட்டில் அவரும் அவர் பையன் கார்த்திக் மட்டும்தான் இருப்பாங்க. நேஹாவை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கார்த்திக் கிட்ட இவ தான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்னு அவரோட அப்பா சொன்னதுலேருந்து அவன் நேஹா மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பான். ஆனால் நேஹா இன்னும் கௌதம் கூட டெய்லி ஃபோனில் பேசிட்டு தான் இருப்பாங்க. கௌதமும் நேஹாவும் தான் லவ்வும் பண்ணுவாங்க. கௌதம் அவனோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காகவும் நேஹாவை பார்க்கறதுக்காகவும் நேஹாவோட ஊருக்கே வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாரு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சு கௌதமை அவன் பயங்கரமாக அடிச்சிருப்பான். நேஹா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கௌதமையும் சின்ன வயசுல இருந்து நேஹாவை வளர்த்த அவனோட அப்பாவையும் கொன்னுடுவேன்னு கார்த்திக் நேஹாவை மிரட்டுவான். நேஹாவோட மாமாவும் அவங்கள புரிஞ்சுக்காம கார்த்திக் நேஹா இல்லைன்னா செத்துருவான்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்வாரு. நேஹா அங்கேருந்து தப்பிச்சு கௌதம் வீட்டுக்கு ஓடி போவாங்க. ஆனால் கௌதம் வீட்டில் இருக்க எல்லாரும் அவனோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக மும்பைக்கு போயிருப்பாங்க. அதனால இப்போ வேற வழியே இல்லாமல் நேஹாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. கல்யாணமான அன்னிலேருந்து நேஹாவை டெய்லி கார்த்திக் டார்ச்சர் பண்ணுவான். நேஹாவை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் அவன் பிஹேவ் பண்ணுறது ரொம்ப வியர்டாக இருக்கும். ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி தான் நடந்துப்பான். அவன் சொல்கிற எல்லாத்தையுமே நேஹா கேட்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவான். நேஹா ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி கார்த்திக் வீட்டில் லவ்ங்கிற பேரில் இவங்களை பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாமல் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நேஹா காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கார்த்திகை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.